தேர்தல் வந்தால் எவ்வளவு சீட்டு எவ்வளவு பேரங்கிறீங்களே, என்ன பேரம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் பேசுவேன் யார்கிட்ட பேசுவேன்? எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன், எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன், கடைகோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன். நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்க கிட்ட பேசுவேன். நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரோடைய பேசுறோன்றீங்களே, புரிஞ்சுக்கங்க. முதல்ல தேமுதிக பேசுதுன்னா இங்க மேடையில் இருக்காங்களே எங்க மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணியை பத்தி அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். வேற யாருகிட்டயும் அவங்க ஒப்புதல் இல்லாம இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உங்க அண்ணி உங்கள் அம்மாவா இருந்து நான் சொல்றேன், பேச மாட்டேன். அன்னைக்கு கூட தலைமை கழகத்துல மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் அழைச்சு அந்தந்த மாவட்டத்திலே கலந்து ஆலோசனை செய்து உங்கள் மனதிலே இருக்குவதை, உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக, அந்த மாவட்டத்தின் தலைமையாக மாவட்ட கழக செயலாளர்களிடம் இந்த முறை நாம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்களிடமே கொடுத்து அவர்கள் எழுதி கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் என்னை தவிர ஒரு ஆள் கூட தலைமை கழகத்தில் அதை பார்க்கல. உங்கள் எண்ணம் என்னவோ அதே மாவட்ட செயலாளர்கள் எண்ணம், அந்த எண்ணம் என்னவோ என்னிடம் அதை ஒப்படைச்சிருக்காங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இன்னைக்கு தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன் சொல்றேன்? இது ஜாதி, மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி. இங்க முன்னாடி வச்சிருக்கமே சாதாரணமா இந்து கோவில், இஸ்லாமுடைய கோவில், அதே போல சர்ச், இது எங்க நடக்கும்? தலைவர் சொல்வார், நாம் இவ்வளவு பேர் இருக்கமே, நாம் விடுகின்ற மூச்சு காற்றுல ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, நமக்குள்ள ஏதாவது பாகுபாடு இருக்கா என்று தலைவர் அவர்கள் சொல்வார். அதேதான் உங்க அன்னையினுடைய எண்ணம்.